ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரி செவி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி இந்த டே போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் மோர் கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோர் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, தயிரை லைட்டாக உப்பு போட்டு சும்மா கலந்து குடிச்சிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வெளியே போகிறோம். வெளியேனா சும்மா இப்போ நான் மட்டும் தான் போகிறேன். எங்கே போகிறேன்னா ரேஷன் கடைக்கு போகிறேன். ரேஷன் கடையில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டுருக்கேன். மணி பாருங்கள் 11 மணி. பயங்கர வெயிலாக இருக்குது. அப்படியே நடந்து தான் போய்கிட்டுருக்கேன். கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கிட்ட கடை இருக்குது, அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் நடந்து போய்கிட்டுருக்கேன். பயங்கர வெயிலாக இருக்குமா, ரொம்ப வெயிலாக இருக்குது. உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேயும் பயங்கர வெயிலாக தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க பாருங்கள், உச்சி வெயிலும் இருக்குது, மண்டைக்கு நேராக இருக்குது சூரியன். இப்போ மெயின் ரோடு வந்துட்டேன். ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர வழியில் இந்த மாங்காய் இருந்துச்சு. மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு. பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எப்படி பறிக்க முடியுமா, நம்மளால் பறிக்க முடியாதுல்ல. சரி அப்படியே பார்த்துட்டு ஆசைப்பட்டு மட்டும் வந்துட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்பயுமே வீட்டிலையே சமைச்சு போர் அடிச்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் வெளியே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இது சிக்கன் பிரியாணி தான். இதோட சைடிஷ் ஆம்லேட்டு. அது வீட்டில் தான் நான் போட்டேன். வெங்காயம் போட்டு ஆம்லேட்டு, சிக்கன் பிரியாணி. சைட்லேயே தால்ச்சாவும் கொஞ்சோண்டு சால்னாவும் இருக்குது. அதையும் வச்சு இது சாப்பிடுவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வெளியே சாப்பிட்டு. அதனால் நாங்கள் அதனால் இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் பிளான் போட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப எம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி அரிசி மட்டும் போடலை, மற்றபடி எண்ணெய், உப்பு, பருப்பு, சர்க்கரை இது கொடுத்துட்டாங்க. இதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி நான் அதையும் ஸ்கைலோடு எடுத்து வச்சிடலாம், உப்பு எல்லாமே அப்படின்ட்டு. உப்பு எப்போயாவது வாங்குவோம். ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். அதனால் சரி எதாவது ஒன்று வாங்கிடுவோம். ஜீனி எல்லாமே அது இடத்துல நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த டப்பாவில் வச்சுட்டு மீது இந்த குட்டி பக்கெட்டில் எக்ஸஸாக உள்ள ஜீனி நான் கொட்டி வச்சுருவேன். எனக்கு தேவையானது மட்டும் நான் இப்படி எடுத்து வச்சுக்குவேன். மற்றது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். இந்த மந்த் ரொம்பவே அதிகம் யூஸ் பண்ணியிருக்கேன் சர்க்கரை. ஏன்னா எப்பயுமே இது ஃபுல்லாகவே இருக்கும் யூஸ் பண்ணாமல். இந்த வாட்டி நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் சர்க்கரை. பருப்பும் அதே மாதிரி தான். யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே சைடில் வச்சுருவேன். இது யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வச்சுருப்போம் எக்ஸஸாக. ஒரு சின்ன டப்பாவில் பருப்பு வச்சுருப்பேன் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு. அதை மட்டும் இதில் வச்சுட்டு மீதியம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி நைட்டுக்கு மாவு இருந்துச்சு. அதில் கேரட்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டேன். பச்சை மிளகாலாம் நான் ஆட் பண்ணலை. வெங்காயம் ஆட் பண்ணேன். அதை மட்டும் நான் குழி பணியாரம் ஊற்றினேன். அதுக்கு சைடிஷ் நான் கார சட்னி வச்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சிடணும் ஃபஸ்ட்டு. அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தாளித்து இது பண்ணுவேன். கொஞ்சம் காரமாக இருக்கும். ஏன்னா குழி பணியாரத்துக்கு கொஞ்சம் புளிச்சிருக்குமா, இது காரமாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரெண்டு நான் சுட்டும் போதே சூடோடு சாப்பிட்டுட்டேன். நான் ஒரு ரவுண்டு போயிடுவேன். இந்த மாதிரி ஏதாவது தோசை இது மாதிரிலாம் விட்டுருந்தேன்னா நான் 2 முதையே சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவேன். இந்த மாதிரி யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பண்ணுவேன். கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 எடுத்து சாப்பிடுவேன். அது மாதிரி தான் உட்காந்து ஒரு 2 சாப்பிட்டுட்ருக்கேன். சுட சுட சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுங்க. பாய்.